வெல்கம் டு அவர் சேனல். ஸோ போன வீடியோவில் நம்ம வந்து ஐபிஓ எப்படி அப்ளை பண்ணுறது as well as இந்த ஹோமில் இருக்கக்கூடிய ஃபீச்சர்ஸ் நம்ம சொன்னோம். தென் இப்போ நம்ம பார்க்க போகிறது மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் அண்ட் இடிஎஃப்ஸ். மியூச்சுவல் ஃபண்ட் எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும். மியூச்சுவல் ஃபண்டில் வந்து ஏஞ்சல் ஒன் மியூச்சுவல் ஃபண்ட் டைரெக்டாக ப்ரொவைட் பண்ணுறாங்க. எல்லா மியூச்சுவல் ஃபண்டும் மார்க்கெட்டில் இருக்கக்கூடிய எல்லா மியூச்சுவல் ஃபண்டும் ஒரே இடத்துல நம்ம கலக்கக்கூடியது. ஸோ இந்த ஹோமில் மியூச்சுவல் ஃபண்டு ஒரு ஆப்ஷன் வரும். அதை கிளிக் பண்ணிங்க என்ன அப்படின்னா இந்த அதுக்கு பேஜுக்கு வந்து ரீடைரக்ட் ஆகும். சரிங்களா? ஸோ இதில் டிஸ்கவர் இருக்குது. டிஸ்கவரில் என்னென்ன மியூச்சுவல் ஃபண்ட் இருக்குது, இவங்க கொடுக்கக்கூடிய சஜஷன்ஸ் இருக்கும். ஸோ அது எல்லா மியூச்சுவல் ஃபண்டும் வந்துடும். நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நிறையா பேர் பண்ணுற தப்பு என்ன அப்படின்னா, டைரெக்டாக ஆன்லைனில் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணிவிட்டு இந்த ஃபஸ்ட்டு வரும் மோஸ்ட் பாப்புலர் அப்படின்னு வரும். ஃபார் எக்ஸாம்பிள் இந்த மோஸ்ட் பாட் எஸ்ஐபிஸ் இப்படி இருக்கும். சரிங்களா? இந்த ஐபிஓவில் போயிட்டு அப்படியே பை பண்ணிடுறது. பெஸ்ட்டு இப்படி இருக்குது, ரேங்க் இருக்கும், இந்த பெஸ்ட்டு எது இருக்குது அப்படி பார்த்துட்டு அதிலே போய் அப்ளை பண்ணிடுறது. அந்த மியூச்சுவல் ஃபண்டு போய் பண்ணிடுவாங்க. அந்த மியூச்சுவல் ஃபண்டு போனால் எங்களுக்கு ரிட்டர்ன் வரல, அப்புறமேட்டு எங்களுக்கு கால் பண்ணிவிட்டு என்ன ரிட்டர்ன் வரல, வேறு எதுவும் பண்ணி கொடுங்க. இப்போ டேரெக்டாக ஆன்லைனில் பண்ணிட்டாங்க, நம்மளால் ஒரு சர்வீஸும் கொடுக்க முடியாது. ஸோ இந்த மோஸ்ட் பாட்டு பெரிய நல்ல இவ்வளோ நாள் ரிட்டர்ன் கொடுத்துருக்கு, இந்த மாதிரி பேராமீட்டர்ஸ் மட்டும் வச்சுக்காமல், முன்னாடி இந்த மேலே இருக்குது அப்படின்றத மட்டும் நீங்கள் வச்சுக்காமல் என்ன நீங்கள் பண்ணணுன்னா, MMWW இந்த பிரான்ச் கோடை ஓப்பன் பண்ணிங்க, நம்மக்கிட்ட அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு தனி டீம் இருக்காங்க மியூச்சுவல் ஃபண்டை சஜஸ்ட் பண்ணுறது. சரிங்களா? ஸோ அதுக்கு நிறைய மியூச்சுவல் இப்போ ஒரு ஸ்டாக்கை நீங்கள் வந்து செலக்ட் பண்ணோம் அப்படின்னா நம்மளுக்கு என்ன பண்ணுறோம், நம்ம வந்து ஃபண்டமெண்டல்லாம் பார்க்குறோம். லாங் டேர்ம் இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு ஃபண்டமெண்டல் பார்ப்போம். சரிங்களா? அப்படி பார்க்கும்போது உங்களுக்கு வந்து கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கும். ஃபண்டமெண்டலாம் பார்க்கும்போது ஒரு லாங் டேர்ம் இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு ஸ்டாக் எப்படி பிக் பண்ணுறது, இந்த கம்பெனி எப்படி இருக்குது, அதுவே பெரிய அனாலிசிஸ் அது பண்ணுறதுக்கு ரொம்ப நேரம் ஆகும். ஸ்டாக்ஸுக்கு ஃபண்டமெண்டல் அனாலிசிஸ் இருக்குது, மியூச்சுவல் ஃபண்டுக்கு தனி அனாலிசிஸ் இருக்குது. எவ்வளோ எக்ஸ்பென்ஸ் ரேஷியோ இருக்குது, என்ஏவி எவ்வளோ இருக்குது, இப்போ பண்ணால் எவ்வளோ குவான்டிட்டி உங்களுக்கு வரும், எக்ஸிட் லோடு எவ்வளோ இருக்கும், இன்னும் நிறையா பேராமீட்டர் இருக்குது. நான் சும்மா மேஜராக இருக்கக்கூடிய பேராமீட்டர்ஸ் சொல்கிறேன். இன்னும் நிறையா பேராமீட்டருக்கு ஒரு மியூச்சுவல் ஃபண்டை செலக்ட் பண்ணுறதுக்கு எஸ்ஐபிக்கு தனியாக இருக்குது, லம்சம்க்கு தனியாக இருக்குது. ஸோ அதனால தான் நம்ம என்ன சொல்கிறோம்னா, MMWW இந்த பிரான்ச் கோடில் நீங்கள் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு தனி செப்பரேட் டீம் இருப்பாங்க மியூச்சுவல் ஃபண்டு வந்து பார்க்குறதுக்கு. ஸோ அக்கௌண்ட் நம்மக்கிட்ட ஓப்பன் பண்ணுங்கள். நமக்கு சஜஷன் கொடுக்கக்கூடிய உங்கள் இந்த மியூச்சுவல் ஃபண்டை இன்வெஸ்ட் பண்ணுங்கள். லம்சமாக இருக்கட்டும், எஸ்ஐபியாக இருக்கட்டும், எல்லா சஜஷனும் நம்ம கொடுப்போம். சரிங்களா? ஸோ இது எப்படி வந்து ஒரு மியூச்சுவல் ஃபண்டை வாங்கணும் அப்படின்னா, இப்போ மேலே இப்போ நான் வந்து மோத்திலால் ஓஸ்வால் மிட் கேப் ஃபண்டு இது வந்து நல்லா இருக்கக்கூடியது. இப்போது போட்டுட்டிங்க அப்படின்னா இங்கே வந்துடும் எஸ்ஐபி ஒன் டைம். சரிங்களா? எஸ்ஐபி அப்படின்னா மாதம் சிஸ்டமேட்டிக் விட்ராவல் பிளான். மந்த் ஆன் மந்த் உங்களுக்கு அக்கௌண்ட்டில் உங்களுடைய பேங்க் அக்கௌண்ட்லேருந்து டெபிட் ஆயிரும். இந்த டேட் போட்டுட்டிங்கன்னா அந்த டேட்டில் கரெக்டாக டெபிட் ஆயிரும். அந்த இதுக்கு வந்து உங்களுக்கு குவான்டிட்டிஸ் வந்து மியூச்சுவல் ஃபண்ட் வாங்கிட்டே இருப்பாங்க. சரிங்களா? இப்போ நான் வந்து ஒரு 5000 rupees மினிமம் வந்து மோதிலால் ஓஸ்வால் மிட் கேப் ஃபண்டில் 500 மட்டும் பண்ண முடியும். இந்த ஃபண்டை நான் வந்து இப்போ ரீசெண்டாக பார்த்ததுனால எடுத்திருக்கேன். இதையே பிளைண்டாக எடுக்காதீங்க. சரிங்களா? அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணிவிட்டு நம்ம பிரான்ச்சுக்கு கால் பண்ணுங்கள். உங்களுடைய ரிஸ்க் பேராமீட்டர் as well as உங்களுடைய இன்வெஸ்ட்மெண்ட் கோலுக்காக ரிட்டர்ன் எப்படி நீங்கள் உங்களுக்கு வரணும் அந்த பேராமீட்டர் பார்த்து தான் வந்து ஃபண்டை நம்ம சஜஸ்ட் பண்ண முடியும். சரிங்களா? அப்புறமேட்டு அந்த ஃபண்டை நீங்கள் போடுங்க. நான் ஒரு எக்ஸாம்பிளுக்கு இதை எப்படி இன்வெஸ்ட் பண்ணுறணும் அப்படின்றதுக்காக நான் அதை சொல்கிறேன். ஸோ இதில் வந்து 5000 அப்படின்னு பார்த்தா போதுமானது. 5000 நான் போட்டிருக்கேன். இந்த அமௌண்ட்டை போட்டால் நீங்கள் போதுமானது. மேலே நான் என்ன பண்ணேன், ஃபஸ்ட்டு நம்ம கொடுக்கக்கூடிய ஃபண்டை மேலே சர்ச் பண்ண போகிறோம். அண்டு வந்து இந்த அமௌண்ட் இங்கே நான் போட்டுற போகிறேன். தென் இங்கே கீழே கிளிக் பண்ணிங்கன்னா எவ்ரி 5th of every month அப்படின்றத எடிட் பண்ணி டேட்டை நீங்கள் மாற்றணும். சரிங்களா? எல்லா மாதமும் எந்த டேட்டில் வரும். இப்போ நான் வந்து 10ஆம் தேதி சரிங்களா கிளிக் பண்ணிட்டேன் அப்படின்னா இப்போ டேட்டு வந்து மார்ச் 13. இப்போ நம்ம ஷூட் பண்ணிட்டு டேட் வந்து மார்ச் 13. ஸோ ஒரு ஃபஸ்ட்டு பேமெண்ட்டுக்கும் அடுத்த இருக்க பேமெண்ட்டுக்கும் மினிமம் 30 days இன்டர்வல் இருக்கணும். 13 நான் 14 போட்டால் நெக்ஸ்ட் பேமெண்ட் எனக்கு வந்து ஏப்ரல் 14 காட்டும். சரிங்களா? இப்போ கன்ஃபார்ம் கொடுத்தீங்கன்னா எனக்கு அடுத்த பேமெண்ட் ஏப்ரல் 14. இது வந்து வித்ட்ரால் எனி டைம் அண்ட் கேன்சல் எனி டைம். எப்போ வேணால் கேன்சல் பண்ணுங்க, எப்போ வேணால் விட்ரா பண்ணுங்க. இது வந்து ELSS மாதிரி ஃபிக்ஸர் கிடையாது. சரிங்களா? ஸோ இந்த எஸ்ஐபிக்கு நம்ம கம்பல்சரியாக பண்ண வேண்டியது, நீங்கள் நிறைய பேர்த்து பண்ணுற தப்பு இதுதான். என்னென்னா இப்போ வந்து ஃபார் எக்ஸாம்பிள் இன்றைக்கி வந்து 13ஆம் தேதி, அடுத்து எனக்கு எல்லா மாதமும் 5ஆம் தேதி ஆகும்னு சொல்லிட்டு 5ன்னு கிளிக் பண்ணிட்டீங்க அப்படின்னா
நெக்ஸ்ட் பேமெண்ட் வந்து 5th மே தான் போகும். ஏன்னா ஃபஸ்ட்டு பேமெண்ட்டுக்கும் செகண்ட் பேமெண்ட்டுக்கும் மினிமம் 30 days இன்டர்வல் இருக்கும். சரிங்களா? அதனால் நீங்கள் பண்ணக்கூடிய டேட்லேருந்து அடுத்த டேட்டை போடுங்க, கன்ஃபார்ம் கொடுங்க. இப்போ கண்டினியூ கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பேமெண்ட் லிங்க் போகும். சரிங்களா? இப்போ இங்கே யூபிஐ ஐடி, நம்ம யூபிஐ ஐடி இங்கே போட்டுட்டு பே கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு அந்த யூபிஐயில் உங்களுக்கு வந்து நோட்டிஃபிகேஷன் வரும். ஸோ அது பிரகாரம் நீங்கள் பண்ணிக்கலாம். தென் ஒன் டைம் வந்து மினிமம் 500 rupees. நான் ஒரு 5000 rupees பண்ணுறேன்னா சேம் அதே யூபிஐ ஐடி போட போகிறீங்க, பே பண்ண போகிறீங்க. அஸ் வெல் அஸ் வி கேன் டூ நெட் பேங்கிங் ப்ரொவிஷன் இருக்குது, நெட் பேங்கிங் நம்ம பண்ணிக்கலாம். சரிங்களா? ஸோ ஐபிஓ பண்ணுறது சிம்பிள். ஸோ இப்போ நீங்கள் போட்டிங்க அப்படின்னா அந்த ஆர்டர் போட்டிங்க பே பண்ணிட்டீங்கன்னா இந்த ஆர்டர்ஸில் இங்கே உட்காந்துருக்கும். சரிங்களா? ஆர்டர்ஸில் இருக்கும். அது வந்து அப்புறமேட்டு போர்ட்ஃபோலியோவுக்கு வந்துடும். சரிங்களா? என்னென்ன எஸ்ஐபி போயிட்டுருக்கோ இதுவும் இப்போ ஆக்டிவ் எஸ்ஐபிஸ் உங்களுக்கு வந்துடும். ஓகேவா? இவ்வளோதான். ஒரு எஸ்ஐபி ஆர்டர் போடுறது ஈஸி. இதில் நம்மளுக்கு முக்கியமாக நம்ம பார்க்க வேண்டியது என்ன அப்படின்னா, நம்ம இதில் மோஸ்ட் பாட் மேலாப்பில் வரக்கூடியது வந்து ஃபஸ்ட் இருக்கக்கூடியது அதை மட்டும் நீங்கள் ஹை ரிட்டர்ன் கொடுத்துருக்கு அந்த பேராமீட்டர் மட்டும் பார்க்காம உங்களுக்குன்னு ஒரு பிரான்ச் நீங்கள் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணிட்டீங்க அப்படின்னா ஸோ நம்ம பிரான்ச்சில் உங்களுக்கு ஃபண்டை சஜஷன் கொடுப்பாங்க. ஸோ ஸ்டாக்கு, மியூச்சுவல் ஃபண்ட் எல்லாம் ஒரே இடத்துல கிடச்சிருக்கும். இப்போ வெல்த் மேனேஜ்மெண்ட் கம்பெனிஸ் நிறையா இருக்காங்க, அவங்க மியூச்சுவல் ஃபண்ட் மட்டும் பண்ணுவாங்க. சரிங்களா? நம்ம பிரான்ச் பார்த்தீங்கன்னா எல்லா A to Z ஃபினான்ஷியல் சர்வீஸஸ் நம்ம கொடுக்குறோம். ஸோ நம்ம பிரான்ச்சில் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணிவிட்டு உங்களுடைய ஃபண்டு சஜஷனாக இருக்கட்டும் நீங்கள் தாராளமாக எடுத்துக்கலாம். சரிங்களா? அதுக்கு எந்த ஒரு எக்ஸ்ட்ரா சார்ஜஸோ நம்ம எதுவும் சார்ஜ் பண்ணுறது கிடையாது. ஸோ சிம்பிள். இப்படி தான் மியூச்சுவல் ஃபண்டு வந்து ஆர்டர் போடணும். ஃபண்டு சஜஷன் நீங்கள் நம்மக்கிட்ட கேட்டுக்கலாம். தென் அடுத்து ETF சொல்கிறேன்னு சொல்லியிருந்தேன். ETF எக்ஸ்சேஞ்ச் ட்ரேடட் ஃபண்ட் அப்படின்னா